மகாநதி இந்த வார சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம விஜய் பாட்டிகிட்ட நேராக கேட்குறாங்க, ஏங்க பாட்டி இப்படி பண்ணீங்க, என்னோட பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் போய் காவேரிகிட்ட டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் விஜய், காவேரி உன் லைஃப்பில் இருக்கிறனால தான் பசுபதினால உனக்கு மாற்றி மாற்றி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, உன் வாழ்க்கை இப்படியே பிரச்சனையோட ஓடிடும் அப்படிங்கிற பயத்தில் தான் நான் இந்த வேலையை பார்த்தேன். தயவு செஞ்சு நான் உனக்கு கெட்டது நினைக்க கிடையாது, நான் உயிரோடு இருக்கும்போதே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கணும்னு தான் நானும் நினச்சிட்ருக்கேன், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம விஜய் சொல்கிறாரு, நீங்கள் என்னதான் சொன்னாலும் இதை ஏற்றுக்க முடியாது, அதை எப்படி பாட்டி நீங்கள் நினச்சிங்க, காவேரிக்கிட்டே எப்படியோ கையெழுத்து வாங்கிட்டா நான் எப்படி ஒத்துக்குவேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கவுமே, அப்போ உனக்கு காவேரி தான் முக்கியமா, அப்போ நாங்கள் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் முக்கியம்தான் பாட்டி, எனக்கு காவேரியும் முக்கியம்தான், காவேரி என் லைஃப்பில் இருந்தால் நான் என்ன வேணுமா சாதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காவேரி இந்த வீட்டுக்குள்ளே வர்றதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்குமே, ஓ அப்படியா, அப்போ நான் காவேரிக்கிட்டே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த சொத்து சொகத்தை விட உனக்கு காவேரி தான் முக்கியமா அப்படின்னு விஜய்கிட்ட கேட்கவுமே, ஆமாம் பாட்டி, எனக்கு காவேரி தான் முக்கியம், காவேரி என் லைஃப்பில் இருந்தால் இதை விட நிறைய சொத்து சொகம் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போயே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி நேராக காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி எல்லாம் பார்த்துட்டு நிற்கிறாங்க. வாங்க விஜய் அப்படிங்குமே, இல்லை உங்கள் அம்மா கூப்பிடட்டும், இப்போ நான் வெறும் விஜயாக தான் வந்திருக்கேன், சொத்து இல்லை சுகம் இல்லை எந்த இதுவுமே இல்லை, அந்தஸ்து இல்லை, நான் ஒரு சாதாரண விஜயாக தான் நான் வந்திருக்கேன், இப்போ என்னை உங்கள் அம்மா ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சாரதாவும் எல்லாருமே சாரதாவை பார்க்குறாங்க. சாரதா இதுக்கு மேலே என்ன முடிவெடுக்க போகிறாங்கங்கிறத அடுத்த வார வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.